ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலிருந்து இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்க இருக்கிறோம். எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. ஹல்லேலூயா. காலேபுக்கு கர்த்தர் சுதந்திரமாய் கொடுத்த ஒரு இடம் அவருக்கு சுதந்திரமாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுதந்திரவாளிகள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சுதந்திரிக்கிறவர்களெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கென்று ஏராளமான நன்மைகளை குறித்திருக்கிறார். நமக்கென்று ஆசீர்வாதங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறது. ஏராளமான வாக்கு தத்தங்கள் மூலமாய் அவைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறி கானானை நோக்கி பிரயாணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் நுழைவதற்கு முன்பு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி மோசே ஒரு 12 தலைவர்களை தேர்வு செய்து கானானை வேவு பார்த்து வர அனுப்பினார். அல்லேலூயா. அதில் பாருங்கள், 12 பேரும் சுமார் 40 நாட்கள் அந்த தேசம் முழுவதையும் சுற்றி வந்தார்கள். ஆமீன். பள்ளத்தாக்கு எப்படி இருக்குது, சமவெளி எப்படி இருக்குது, மலைப்பகுதி எப்படி இருக்குது, பட்டணங்கள் எப்படி இருக்குது, வீடுகள் எப்படி இருக்குது, வயல் நிலங்கள் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது, அவருடைய கலாச்சாரங்கள் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய வலிமை எப்படிப்பட்டது, அவர்கள் உண்மையிலேயே யாராக இருக்கிறார்கள், இது எல்லாவற்றையும் குறித்து அவர்கள் ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட்டோடு திரும்பவும் மோசேயின் இடத்தில் வந்தார்கள். போகும்போதெல்லாம் நல்லா தான் போனாங்க. திரும்பி வரும்போது 10 பேருக்கு மனநிலை என்ன செஞ்சிட்டு மாறிட்டு, தரிசனமே போயிட்டு, விசுவாசம்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு, ஒரு 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆமீன். விசுவாசத்தோடு அறிக்கையிட்டது 2 பேர் தான். அதில் காலேப் ஒருத்தன், யோசுவா இன்னொருவர். அல்லேலூயா. அதில் காலேப் தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் எளிதாக நாம் அதை போய் சுதந்தரிக்கலாம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு என்ன செஞ்சிட்டு விலகிவிட்டது. அல்லேலூயா. அதனால் எளிதில் நாம் என்ன செய்யலாம், சுதந்தரிக்கலாம். அப்போ பாருங்க, ஆண்டவர் சொன்னார், முறுமுறுத்தவங்க, அவிசுவாசப்பட்டவங்க யாருமே அந்த கானானுக்குள்ளே என்ன செய்ய மாட்டாங்க, நுழைய மாட்டாங்க, என் தாசனாகிய காலேபும் யோசுவாவும் தவிரண்ட. அது போக இந்த தலைமுறையில் 20 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க மட்டும்தான் சுதந்திரவாளிகள். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், கர்த்தர் எப்படி ஃபில்டர் பண்ணுறார் பாருங்கள். சுமார் 30 லட்சத்துக்கும் அதிகமான ஜனக்கு கூட்டத்தில் எத்தனை பேர் பெரிய ஆட்கள்? 2 பேர். மற்றபடி இளம் தலைமுறைகள் 20 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க தான். அடுத்து ஒரு 40 வருஷம் அவங்க என்ன செய்யணும், வனாந்திரத்தை சுத்தணும். அல்லேலூயா. இப்போ அந்த மோசே இருந்த காலத்தில் காலேபுக்கு மலை நாடு எப்ரோன் வாக்கு தத்தமாய் கொடுக்கப்பட்டது. ஆமென். அப்போ அந்த வாக்கு தத்தத்தை அவர் விசுவாசத்தோடு கண்டிப்பாக அதை சுதந்திரிக்கும் போது நான் பெற்றுக்கொள்வேன் என்று காத்திருந்தார். இப்போ வாக்கு தத்தம் கிடைச்ச உடனே ஒரே நாளில் அது சுதந்திரமாக அவனுக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. அதை அவன் முழு சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பாருங்க, ஆண்டவர் சுமார் 45 ஆண்டுகளுக்கு பிறகு அதை அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். அப்போ கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் செத்து போகாது. ஆமீன். வாக்கு தத்தம் என்னைக்கும் நிறைவேறக்கூடியது தான். ஏன்னா ஆண்டவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அப்போ இந்த எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாய் மாற ஆண்டவர் ஒரு 3 காரியங்களை அவனுக்கு ஆசீர்வாதங்களாக கொடுத்தார். அதை தான் சில வசனங்களின் மூலமாக நம்ம சிந்திக்க போகிறோம். ஆமீன். இது சுதந்திரமாயிற்று என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் அவனுக்கு என்னெல்லாம் உதவி செய்தார். 10வது வசனம் பாருங்கள். 14ஆம் அதிகாரம் யோசுவா அதனுடைய 10வது வசனம். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சுதந்தரிக்கணும்னா உயிர் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் பாருங்க, அவனுக்கு ஜீவனை கொடுத்தார், உயிரோடே அவனை காத்தார், அவனுடைய உயிரை காப்பாற்றினார். கர்த்தர் பெரும் திரள் கூட்ட ஜனத்தை அழிக்க சித்தம் கொண்டார். ஆமென். அவிசுவாசப்பட்டவங்க, முறுமுறுத்தவங்க எல்லாம் தேவனுடைய கோபாக்கினை நிமித்தம் அவர்கள் அந்த வனாந்திரத்திலேயே பிரேதங்களாய் விழுந்து போனார்கள். மோசே அதனால தான் மிகுந்த வேதனையோடு 90ஆம் சங்கீதத்தை என்ன செய்கிறாரு,
பாடுகிறார். ஒரு கதை போல் எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, கழிஞ்சு போயிட்டே இருக்கு. அன்னும் தினமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக ஏராளமானோர் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற ஜாஷுவாவும் காலேபும் ஆண்டுடைய கிருபையினால ஜீவனோடு இருக்கிறார்கள். குறிப்பா இந்த காலேப் உயிரோடு இருக்கிறான். அதுக்கு அவன் சொல்றான் பாருங்க, கர்த்தர் தான் சொன்னபடி என்ன உயிரோடே காத்தார். அப்ப சுதந்திரிக்கணும்னா நமக்கு ஜீவன் இருக்கணும். வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நாம் காண நமக்கு உயிர் இருக்கணும். நீடிய ஆயுள் தேவை. அப்ப கர்த்தர் உங்களை கண்டிப்பா உயிரோட வைப்பார். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு முன்பு கண்டிப்பாக உங்கள் உயிர் உங்களை விட்டு பிரியாது, உங்களுக்கு மரணம் வராது. கர்த்தர் இந்த காலேபை உயிரோடு வைத்தது போல உங்களை கண்டிப்பாக கர்த்தர் உயிரோடு வைப்பார். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை அனுபவிக்கணும். சில நன்மைகளை உங்கள் கண்கள் காணணும். அதை உங்கள் கையால் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 75 வயசில் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. 100வது வயசில் தான் அது நிறைவேறுகிறது. அப்போ இந்த 25 ஆண்டுகள் அந்த வனாந்தரத்தில் பரதேசியை போல அவர் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது கர்த்தர் அவனை உயிரோட பாதுகாத்தார். லோத்துவை டார்கெட் பண்ணி ஒரு கூட்டம் என்ன செஞ்சுட்டு அடித்து இழுத்துட்டு போயிட்டு, அதை மாதிரி ஆபிரகாமை தூக்கிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவன் வெள்ளியும் பொண்ணு முடிய ஒரு பெரிய செல்வந்தன் சீமான். அவனுக்கு இருந்த ஆஸ்திகள் ஐஸ்வர்யம் மிகுதி. அப்போ அதை கண்ணமிட்டு அதுக்கு விரோதமாக யாராவது மொத்தமாக சேர்ந்து வந்து அவனை என்ன செய்யலாம்? அவனை அழிக்க நினைக்கலாம். ஒரு எகிப்து அவனுக்கு விரோதமாக எழும்பலாம். ஒரு பெலிஸ்தீருடைய தேசம் அவனுக்கு எதிராக என்ன செய்யலாம்? எழும்பலாம். அல்லது கானானிய குடிகள் அவனுக்கு விரோதமாக என்ன செய்யலாம்? எழும்பலாம். ஆனாலும் ஆபிரகாமே, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றவர் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் அவனை ஜீவனோடு பாதுகாத்தான். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற நமக்கு ஆண்டவர் ஜீவனை தருவார், பலனை தருவார், சுகத்தை தருவார், ஆரோக்கியத்தை தருவார். 45 வருஷம் ஆயிட்டுன்னு பின்னாடி உள்ள வசனத்தில் அவர் சொல்லுகிறார். கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடே சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று, இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 40 வயசில் வாக்குத்தத்தத்தை பெற்றான். ஆனால் இப்போ வயசு எத்தனை அவனுக்கு? 85 வயசு. அப்போ ஆல்மோஸ்ட் இதற்கு இடையில் எத்தனை வருஷம் போயிட்டு? 45 வருடங்கள் கடந்து போய்விட்டது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலங்கள் கடந்து போனது உண்மை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவனை உயிர்ப்பித்து கொண்டே இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை அவனை பலப்படுத்தி கொண்டே இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை அவனை விசுவாசத்தில் வளர்த்து கொண்டே இருந்தது. அவன் சரீரத்தில் கொஞ்சம் கூட சோர்வடையலை. அவன் பாருங்க, மலை நாடு வேணுன்றான். அங்கே ஏனாக்கின் புத்திரர் உண்டு அவனுக்கு தெரியும், ராட்சதர்கள் உண்டுன்னு தெரியும். ஆமென். ஆனால் இது வரைக்கும் 45 வருஷம் உயிரோட காத்த ஆண்டவர் அந்த ஏனாக்கியரின் கையிலிருந்து என்னை காப்பாற்றுவார். அந்த ராட்சதர்கள் பிடியிலிருந்து என்னை என்ன செய்வார்? காப்பாற்று. அவர்களை துரத்தி விட்டு அதை நான் குடியேற்ற ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். அதை நான் சுதந்திரிக்க தேவன் எனக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. அப்போ உயிரோட காத்தார். அப்போ உங்களையும் கர்த்தர் உயிரோடு காப்பார். அப்போ வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பாக நோய் வந்து உங்களை கொல்லாது, பேய் வந்து உங்களை கொல்லாது, பிரச்சனை வந்து உங்களை கொல்லாது, ஆபத்து உங்களுக்கு வந்து உங்களை அழிக்காது, விபத்து வந்து உங்களை சேதப்படுத்தாது, கொள்ளை நோய் வந்து உங்களை தாக்காது, சில பொல்லாத மனிதர்கள் உங்களை வந்து என்ன செய்ய முடியாது, உங்கள் மேலே கை போட முடியாது. மந்திரவாதமோ செய்வனையோ பில்லி சுனையோமோ ஏவலோ எதுவும் உங்களை அழிக்காது. கர்த்தர் உங்களை உயிரோடு காப்பார். ஏன்னா நீங்கள் சுதந்திரிக்கணும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் நாம் உடன் சுதந்திரர். என்னைக்கு அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசத்தை வைத்து அவரை நம்முடைய வாழ்வில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் பிள்ளைகளானால் உடன் சுதந்திரரும். ஆமே. அப்போ எப்ரோன் காலேபுக்கு சுதந்திரமாய் மாறினது போல கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் நன்மைகளையும் நாம் சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் நம்மை உயிரோடே வைப்பார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த உயிரோட ஆண்டவர் வச்சார் பார்த்தீங்களா? இதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. மரணமும் ஜீவனும் எதில் இருக்கு? நாவின் அதிகாரத்தில் இருக்கு. இந்த காலேபு நாவிலிருந்து வந்தது ஒரு அவிசுவாசமான வார்த்தை கூட கிடையாது. தேவன் பேரில் அவன் ஒரு நாள் குறை சொல்லவே இல்லை. தேவனுக்கு எதிராக அவனுடைய வாயிலிருந்து ஒரு முறுமுறுப்பும் வரல. அவன் ஜீவனை பேசினவன். அவனுடைய வாயிலிருந்து நேர்மறையான வார்த்தை விசுவாசமாய் வெளிப்பட்டது.
அல்லேலூயா. ஏன்னா வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் மேல் அவனுக்கு இருந்த விசுவாசம். அதனால தான் அவன் இருதயம் கர்த்தர் பேரில் விசுவாசமாக இருந்ததுனால அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை ஜீவனாக இருந்தது. அப்போ உங்கள் நம்பிக்கையும் ஏன் நம்பிக்கையும் நம்முடைய பலத்தில் அல்ல, நம்முடைய முயற்சிகளின் அடிப்படையில் அல்ல, நமக்கு அனுகூலமாக இருக்கும் சூழ்நிலைகளை வைத்து அல்ல, தேவனுடைய வார்த்தையை மையமாய் கொண்டது. அப்போ கர்த்தர் மேல் நமக்கு இருக்கும் நம்பிக்கையை மையமாய் கொண்டது. அப்போ தான் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள், ஏன்னா இருதயத்தின் நிறைவில் தான் என்ன பேசும், வாய் பேசும். அல்லேலூயா. அப்போ ஜீவனை நீங்கள் பேசினா உங்களுக்கு என்ன உண்டாயிருக்கும், ஜீவன் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் கண்டிப்பாக வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலை காண்பேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறதை நான் பார்ப்பேன், என் கைகளின் பிரயாசத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நான் சுதந்தரிப்பேன், என் எதிர்காலத்தை குறித்து தேவன் வச்சிருக்க தரிசனம் நிச்சயமாக முழுவதும் நிறைவேறதை என் கண்ணு பார்க்கும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை கூட தரையில் என்ன செய்யாது, விழுந்து போகாது. அல்லேலூயா. அனைத்து நன்மைகளையும் நான் பார்க்காம இந்த உலகத்தை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை முழுமையாக நான் சுதந்தரிக்காம என் கண்ணை மூட மாட்டேன். இப்படி தான் நம்முடைய வாயிலிருந்து என்ன வரணும், வார்த்தை வரணும். அல்லேலூயா. வாக்குத்தத்தெல்லாம் நல்லா தான் இருக்குது, கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் நல்லா கேட்குறதுக்கு இனிமையாக தான் இருக்குது. ஆமாம், தேசமும் பார்க்குறதுக்கு பாலும் தேனும் ஓடுறதா இருக்க தான் செய்யுது, செழிப்பு தான், கர்த்தர் பொய்யலான்னு சொல்லலை. ஆனால் நமக்கு இது ஒத்து வராது அப்படின்னு மற்றவங்க பேசின மாதிரி நம்ம பேசக்கூடாது. அவங்களுக்கு இதெல்லாம் ஓகே தான், ஆனால் எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பாவம், நான் வாங்கிட்டு வந்த வரேன் அப்படி, என் தலையில் எழுதியிருக்கிற எழுத்து அப்படி, எனக்கு விதிக்கப்பட்ட விதி அப்படி. இப்படி ஒரு தேவப்பிள்ளை ஒரு நாள் நினைச்சிக்கூடாது. தலை விதியை மாற்றுறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலையை மாற்றணுங்கிறதுக்கு தான் வாக்குத்தத்தமே கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களை வாழ வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை கரம் பிடித்திருக்கிறோம். இல்லாட்டி என்றைக்கும் நம்ம மண்ணோட மண்ணாக போயிருப்போம். நம்மளை புதைச்ச இடத்துலலாம் புல் முளைச்சிருக்கும், சில இடத்துல தடமே இல்லாமல் என்ன செஞ்சுருக்கும் பேருக்கு, நம்முடைய பேரெல்லாம் நிறைய பேருக்கு மறந்தே என்ன செஞ்சுருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நம்ம பொழைச்சி முழிச்சு உட்கார்ந்துருக்கோம். அப்படின்னா ஆண்டவர் நம்மையில் வைத்த இரக்கம், அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அப்போ அவர் உயிரோடே காப்பார். என்னை காத்தார், உயிரோடே என்னை காத்தார்னு காலேப் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லணும், வாக்கு தத்தத்தை நான் சுதந்தரிக்கிற வரைக்கும் கர்த்தர் என்னை உயிரோடே காப்பார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, உரிமையை தந்தார். இப்போ மோசே சொல்லிட்டு போயிட்டாரு. 10வது வசனத்தை கவனித்து பார்த்தா அதில் எழுதப்பட்டிருக்கு, இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடே சொல்லி. அப்போ முதல்ல இந்த வார்த்தை யார் மூலமாக எனக்கு வந்தது, மோசே மூலமாக. ஆனால் இது மோசே வார்த்தை கிடையாது, மோசே மூலமாக எனக்கு வந்த கர்த்தருடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. மோசே என் மேலே ஆசைப்பட்டு சொன்ன வார்த்தை கிடையாது. மோசேக்கு என் மேலே ரொம்ப பாசம், அதனால் அவர் சொன்ன வார்த்தை கிடையாது. மோசேக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும், அதனால் நீ நல்லா இருப்பா, நீ இதை வச்சுக்கோப்பா, அப்படி கொடுக்கப்பட்டது கிடையாது. இது கர்த்தரே எனக்கு கொடுத்தது. கர்த்தரே மோசேயின் மூலமாய் அதை வெளிப்படுத்தினார். அப்போ பாருங்க, மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாக இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கு. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உரிமையை கொடுத்தார், உயிரை கொடுத்தார், உரிமையை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிலாம் யாரும் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஏன்னா யோசுவாட்ட ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த கானான் தேசத்துக்குள்ளே நீங்கள் போய் யுத்தம் பண்ணி அங்கே இருக்கிற ஜாதிகளெல்லாம் என்ன செய்யணும், துரத்தணும். சரியா? ஆண்டவர் இந்த யுத்தத்தில் அவங்களுக்கு உதவியாக இருந்தார். நான் குளவிகளெல்லாம் என்ன செய்வேன், அனுப்பி அவங்களெல்லாம் துரத்தி விடுவேன்னார். அப்போ தான் நீங்கள் நட்டாத அந்த திராட்சை தோட்டத்திலலாம், கட்டாத வீடுகளெல்லாம் குடியிருந்து அதனுடைய பலனெல்லாம் என்ன செய்வீங்க, அனுபவிப்பீங்க அப்படின்னார். இப்போ ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் இவர்களுக்கு எந்த ஏரியான்னு சொல்லி சீட்டு தான் என்ன செய்யணும், போடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சீட்டு போட்டு குலுக்கி எடுக்கும்போது அதில் எந்த ஏரியா வருதோ அதுதான் அவங்களுக்கு சுதந்திரம். ஆனால் இந்த காலேபுக்கு அப்படி இல்லை, உரிமை. இவன் கேட்குறான் பாருங்க, இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். ஏன்னா கர்த்தர் அதை மோசையின் மூலமாக என்னோடு கூட என்ன செய்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். இப்போ மோசையின் காலம் முடிந்து ஜாஷுவா வந்திருந்தாலும் ஜாஷுவாட்ட அதை உரிமை அவனால் என்ன செய்ய முடியுது, கேட்க முடியுது பாருங்க. அப்போ ஜோஷுவா பாருங்க, இல்லைப்பா ரூல்ஸ் வேற. ஆமென்.
ஆண்டவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேற. இப்போ அந்த ரூலெல்லாம் பிரேக் பண்ண முடியாது. நீ என்னதான் என்னுடைய கொலீக்காக இருக்கலாம், நீ என் கூடயே சேர்ந்திருந்தவனாக இருக்கலாம், நம்ம 2 பேரும் ஒன்றாவே அலைஞ்சவங்களாக இருக்கலாம், நம்ம எல்லாம் சேர்ந்தே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவங்களாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. நீ கேட்குறத என்னால் தர முடியாதுன்னு யோசுவா என்ன செய்யலை, சொல்லலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது யோசுவா எப்புன்னையின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். பார்த்தீங்களா இந்த உரிமை? ஆமென் சொல்லுங்க. இந்த உரிமை நமக்கு கிடைத்திருக்கிறது இயேசுவின் மூலமாக. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய உரிமை ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் இப்போ யாரும் அடிமைகள் அல்ல. கிடைச்சதை வாங்கிட்டு போப்போம். மேஜையிலிருந்து விழுகிற அந்த அப்பத்துண்டுகளை பொறுக்கி சாப்பிடுகிற அந்த நாய்க்குட்டிகள் அல்ல, நாம் பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு ஆசீர்வாதங்கள் உரிமை, நமக்கு சரீர சுகம் உரிமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்குத்தத்தங்கள் நமக்கு உரிமைகளாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இதற்காக நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு. இது யாரோ ஒரு மனிதன் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது அல்ல, இதை கர்த்தரே நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மனிதன் கொடுத்திருந்தான் அப்படின்னா அது மாறிடும். மாற்றுப்படுவதற்கு அது என்ன இருக்குது, நிறையா வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ உள்ள சட்டத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவது போல புதிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு இதெல்லாம் மாற்றிட்டோம் அப்படின்னு மனுஷன் மூலமாக ஏற்படுத்தப்பட்டால் சொல்லிடலாம். ஆனால் கர்த்தர் மூலமாக ஏற்படுத்தப்பட்டால் அது மாறாது. அப்போ கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை, இந்த சுதந்திரத்தை கொடுத்ததுனால அதை உரிமையாய் கேட்க ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுத்திருந்தார், வாய்ப்பை கொடுத்திருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எத்தனை பேர் உரிமையோடு இந்த இடத்துல உட்காந்து இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்க? பயந்து ஒளிஞ்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தயங்கி கேட்கவா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிங்க யாராவது இருக்கீங்களோ? இல்லை. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த உரிமையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கணும்? உரிமையாக கேட்கணும். கல்வாரி சிலுவையில் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்து விட்டார். அப்போ பாவ மன்னிப்பு நமக்கு அதில் உரிமையாக இருக்கிறது. சாபத்திலிருந்து ஆசீர்வாதம் நமக்கு உரிமையாக இருக்கிறது. பலவீனங்களிலிருந்து தெய்வீக சுகம் நமக்கு உரிமையாக இருக்கிறது. ஆமென். பரலோகத்திற்கு போகும் பாக்கியம் நமக்கு, நித்திய ஜீவன் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதிலெல்லாம் பங்கடைவதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன தந்திருக்கிறார்? உரிமையை தந்திருக்கிறார். இந்த உரிமையை யாரும் பறிக்க முடியாது. சாத்தான் ஒரு காலத்தில் இந்த உரிமையெல்லாம் என்ன செஞ்சிருந்தான்? பறித்து வைத்திருந்தான். ஆனால் அவனுடைய அதிகாரங்களை, அவனுடைய துரைத்தனங்களை ஆண்டவர் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே ஆணி அடித்து அதை வெற்றி சிறந்து நம்ம கையில் இப்போ கொடுத்துட்டு போயிட்டார். அல்லேலூயா. அதனால் இப்போ நீங்கள் எதனாலும் ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கலாம்? காலேபு கேட்டது மாதிரி உரிமையாக கேட்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா உரிமையாக கேட்கலாம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அல்லவா? அல்லேலூயா. அப்போ இந்த சுதந்திரத்தை தாரும் ஆண்டவரே, உரிமையாக கேட்கலாம். ஆமென். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், இது உம்முடைய வாக்குத்தத்தம் அல்லவோ? என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உரிமையாக கேட்கணும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று எங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்திருக்கிறீரே, இந்த ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. உரிமையா நீங்க கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவா. இது உங்களுக்கான உரிமை. அப்போ கீழே புழுதியில் இருக்கிறவங்க, குப்பையில் இருக்கிறவங்க, எளியவர்கள், சிறுமைப்பட்டவர்கள் நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட உரிமையோடு நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவா, நம்முடைய ஸ்தானங்களிலே ஆசீர்வாதங்களை தருவா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினால், உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறபடினால் தேவ பிள்ளைகள் நல்ல தைரியமாக என்ன செய்யணும்? கேட்கணும். அல்லேலூயா. உரிமையோடு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? இந்த காலை பாருங்க, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக கேட்காம பாருங்க. 45 வருஷம் ஆகிட்டு அவர் மறந்துருப்பார் அப்படின்னு யோசிச்சானா, எந்த எழுத்து ஆதாரமும் இல்லை, எப்படி நம்ம போய் கேட்குறதுன்னு தயங்குனானா? அல்லேலூயா. அன்னைக்கு ஏதாவது 2-3 சாட்சிகளை வச்சு இந்த காரியத்தை டீல் பேசலையே அப்படிங்கிறதுக்காக, ஐயோ சாட்சிகள் இல்லாமல் அந்த நாட்கள் அவசரப்பட்டு அவர் சொன்னாருன்னு கேட்டுட்டு அப்படியே போயிட்டேனே, எதையுமே நான் செய்யாமல் விட்டுட்டேனே மதியணுமா அப்படின்னு ஏதாவது பயந்தாரா? அங்கலாய்த்தார். ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்லி 45 வருஷம் ஆயிட்டு, இன்றைக்கி 85 வயசு எனக்கு, இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் போய் கேட்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லாம் நமக்கு கிளியர் ஆகிட்டு, அதனால் நமக்கு சப்பை யார் நின்று சப்போர்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. யார் நமக்காக ரிமைண்ட் பண்ணணுங்கிற தேவையே இல்லை. நமக்காக யாராவது ஒருத்தர் பார்த்து ஆண்டவர்கிட்ட ஏசப்பா இவருக்கு பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்யணுங்கிற அவசியமே. நீங்கள் உரிமையோடு போய் கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் அப்படின்னு இருக்கு. அப்போ இவங்க இருந்த இடம் எங்கே? வனாந்தரம். இப்போ இவருக்கு கிடைக்கிற இடம் எங்கே? மலை நாடு. உயரத்தில் வைத்தார். ஆமென் சொல்லுங்க. உயிரை கொடுத்தார், உயிரை காத்தார், அல்லது உயிரை தந்தார். அல்லேலூயா. உரிமையை கொடுத்தார், உரிமையை தந்தார். இப்போ உயரத்தில் வைத்தார், உயர்வை தந்தார். எப்படின்னாலும் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கோங்க. அல்லேலூயா. உயிரை தந்தார், உரிமையை தந்தார், உயர்வை தந்தார். அப்போ வனாந்தரத்துக்கும் மலை நாட்டுக்கும் ஏணி வச்சா எட்டுமா? சொல்லுங்க, எட்டுமா? எட்டாது. ஆனால் அந்த உயர்வு அந்த எப்ரோனிலே சுதந்திரமாய் அவனுக்கு கிடைத்தது. காலேபுக்கு. அப்போ கர்த்தர் உங்களுக்கு தர்றது எல்லாம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமா தான் இருக்கும். உங்களுக்கு எட்டுற மாதிரி இருந்தால் அவர் ஏன் தரணும்? உங்கள் முயற்சினால் அது கிடைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஏன் கர்த்தர் அதை வாக்குத்தத்தம் பண்ணணும்? நீங்கள் பிரயாசப்பட்டு அதெல்லாம் என்ன செஞ்சுக்கிடலாம், வாங்கி கொள்ளலாமே, பெற்றுக்கொள்ளலாமே, அனுபவிக்கலாமே. அப்படி கிடையாது. இது நம்மால் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. நமக்கு இது கர்த்தரால் மட்டும்தான். ஆமென். உம்முடைய காருண்யம் தான் என்னை பெரியவனாக்கும். என் திறமை என்ன பெரியவனை அணிஞ்சியாது மாற்றாது. என்னுடைய அனுபவம் என்ன பெரியவனை அணிஞ்சியாது மாற்றாது. எனக்கு இருக்கிற சப்போர்ட்டர்ஸ் என்ன செய்ய முடியாது, தூக்கிலாம் விட முடியாது. கர்த்தர் தான். உண்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அப்படி தானே பாடுறோம். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? அவருடைய கரத்தில் தான் எவரையும் மேன்மைப்படுத்தும் அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனை உயர்த்தணும்னா அது யார் தீர்மானம் தான்? கர்த்தர் தான் தீர்மானிக்கணும். அப்போ உங்களை அந்தகாரத்தின் இருளிலிருந்து ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார்னா உங்களை அப்படியே பாடாப்படுத்துறதுக்கா? உங்களை வனாந்தரத்திலே சஞ்சரி, உன் தலையெழுத்து இதுதான், நீ தண்ணி இல்லாமல் தவி, ஆமாம் 3 நாள் அலைஞ்சி திரி, அதுக்கப்புறம் பார்த்து பாராம நான் கொஞ்சம் உனக்கு ஏலியும் என்ன செய்கிறேன், காட்டுறேன். அதுவும் நிரந்தரமாக என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் அலை, திரும்ப கிடைக்கிறது உனக்கு மாறாவாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு மதுரத்தை என்ன செய்வேன், தருவேன். அப்படியே அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் ஆன்னு பார்த்துட்டே இருக்கணும். நான் தந்தால் தான் நீ சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆண்டவர் பாருங்கள் கொஞ்ச நாள் அப்படி வழி நடத்தினார். இதெல்லாம் எதுக்குன்னா அவரே சார்ந்து இருக்கணுங்கிறதுக்கு, அவரையே நம்பி இருக்கணுங்கிறதுக்கு, அவர் தான் எல்லாம் சொல்லணுங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்னைக்கு கானானுக்குள்ளே காலை வச்சாங்களோ மண்ணை நின்றுட்டு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அது மழை தாழ்ச்சி இல்லாத தேசம். ஏற்ற காலத்தில் அந்த தேசத்தில் என்ன செய்யும், மழை பெய்யும். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை என்ன செய்வார், திறப்பார். மழை என்ன செய்யாது, இருக்காது. கர்ப்பம் விழுதல் என்ன செய்யாது, இருக்காது. சத்துருக்கள் எல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்பதை எல்லாரும் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்களா அந்த ஆசீர்வாதம் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக இவங்கள வனாந்தரத்தில் பார்த்துட்டு இருந்தோமே, பரதேசிகளை பார்த்துட்டு இருந்தோமே, கூடாரத்தில் குடியிருக்கிறவங்கள பார்த்துட்டு இருந்தோமே, மேகத்தை பார்த்து அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சி தெரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தோமே, ஒரே யூட்டேனாக போட்டுட்டு இருந்தாங்களே. அல்லேலூயா. சும்மா இருந்த இடத்தையே சுற்றி வந்துட்டு இருந்தாங்களே. இப்போ என்னப்பா பெரிய பெரிய அரணான பட்டணத்தில் என்ன செய்கிறாங்க, குடியிருக்கிறாங்க. பெரிய பெரிய கோட்டைகள் என்ன செய்கிறாங்க, குடியிருக்கிறாங்க. மலைப்பாங்கான செழிப்பான ஒரு இடத்துல இவங்க போய் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்க போகுது, இனி வரக்கூடிய நாட்கள் ஆச்சரியமாக இருக்க போகுது. ஏன்னா உயர்வை தந்தார். எப்ரோன் அவனுக்கு சுதந்திரம் ஆயிற்று. கர்த்தர் அவனுக்கு உயர்வை தந்தார் எல்லாரை காட்டிலும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் விசேஷமானவங்க தானே, நீங்கள் தெரிவு செய்யப்பட்டவர்கள் தானே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தானே, நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவங்க தானே. கர்த்தர் உங்கள் கூட இருப்பது உண்மை தானே. அப்போ உயர்வு உங்களுக்கு நிச்சயம் தானே. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? கண்டிப்பாக காலேபை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். உங்கள் வாழ்வின் தரத்தை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் குடும்பத்தின் நிலைமைகளை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் குடும்பத்தின் எதிர்காலங்கள் எல்லாம் இனி உயர்ந்த நிலையில் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், உயிரை காத்தார், உயிரை தந்தார், உயிரோடு வைத்தார். எதுனாலும் வச்சுக்கோ, உரிமையை தந்தார். ஹல்லேலூயா. 3வது உயர்வை தந்தார். ஹல்லேலூயா. அப்போ உரிமையை தந்தார், உயர்வை என்ன செஞ்சார், தந்தார். இவனுக்கு இதெல்லாம் கொடுத்து தான் இந்த சுதந்திரத்தில் கையில் கொடுத்தார். அப்போ இதுக்கு காலேப்ட இருந்தது ஒன்று தான். இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்க
இந்த சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொள்ள 14வது வசனம் எப்படி இருக்கு பாருங்க. ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால், அவ்வளோதான். இஸ்ரவேலின் தேவனை எப்படி பின்பற்றினானா? உத்தமமாக பின்பற்றினான். அவனுடைய இருதயத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில் வந்த உடனே பார்வோனை பார்த்தோன்னே பதறினாங்க. நாங்கள் இங்கே சாகிறதுக்காக வந்தோன்னு முறுமுறுத்தாங்க. தண்ணி இல்லைன்னொன்னே முறுமுறுத்தாங்க. அல்லேலூயா. தண்ணி கசப்பாக இருந்தவொன்னே முறுமுறுத்தாங்க. அப்படிதானா? இப்படி பல இடங்களிலே கர்த்தரெல்லாம் பரீட்சை பார்த்தார். பல இடங்களில் கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டினார்கள், கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இதில் ஒரு இடத்துல கூட காலேபு வரவே இல்லை. ஆமென். பொன் கன்று குட்டியெல்லாம் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் இவன் இருதயம் கர்த்தரை விட்டு என்ன செய்யலை? பின்வாங்கவே இல்லை. கர்த்தர் தான் தெய்வம். வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாக அதை என்ன செய்வா? நிறைவேற்றுவா. இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், சாதகம் இல்லாமல் இருக்கலாம், காலங்கள் கடந்து உருண்டோடி கொண்டே இருக்கலாம், தாமதமாகி கொண்டே இருக்கலாம், வயசு ஒரு பக்கம் கூட்டிகிட்டே போகலாம். ஆனால் தேவனை விட்டு நான் ஒரு நாள் விலக மாட்டேன். அவர் மேலே நான் வச்சிருக்கிற நம்பிக்கையில் நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன்? குறையவே மாட்டேன். அவன் இருதயம் பார்த்தீங்களா? அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் இந்த ஆண்டவரை எப்படி நம்புது? இந்த ஆண்டவரை எப்படி பின்பற்றுகிறது? பிதாவாகிய தேவன் இந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் தந்தார். உலகத்தின் பாவத்தை அந்த இயேசு கிறிஸ்து சுமந்தார். கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக பாவமானார், நமக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம்தான் அவர் காயப்பட்டார். அவருடைய கடைசி சொட்டு இரத்தமும் நம்முடைய மீட்பிற்காகவே சிந்தப்பட்டது. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவர் சொன்னபடியே 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் மறுபடியும் இந்த உலகத்திற்கு என்ன செய்ய போகிறார்? ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார், நியாயாதிபதியாக வரப்போகிறார். அதற்கு முன்பு உத்தமமாக அவரை பின்பற்றுகிற சபையை அவரோடு சேர்த்து கொள்ள ஒரு ரகசியமான வருகையிலே நம்மை சந்திக்க காத்திருக்கிறார். நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவருக்காக நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்கும், நாம் செய்யும் ஒவ்வொரு நற்கிரியைகளுக்கும், நாம் படும் ஒவ்வொரு பிரயாசங்களுக்கும் தகுந்த பலனை அவர் நமக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். அதிலெல்லாம் நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன். இதிலெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. வாழ்ந்தால் இந்த இயேசுவுக்காக வாழ்வேன். இந்த இயேசுவின் நிமித்தம் என்ன நிந்தனை வந்தாலும் அவமானம் வந்தாலும் ஆமேன், அதை நான் ஒரு பொருட்டாக எண்ண மாட்டேன். இந்த இயேசுவை எக்காரணம் கொண்டு நான் மறுதலிக்க மாட்டேன். இந்த இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவா நான் ஒரு காரியத்தில் என்ன செய்ய மாட்டேன்? ஈடுபட மாட்டேன். எனக்காக தன்னுடைய உயிரையை கொடுத்த இயேசுவை நான் உத்தம இருதயத்தோடு பின்பற்றுவேன். என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் என் வாழ்க்கையின் மூலமாய் அவரை நான் மகிமைப்படுத்துவேன் என்று இந்த காலேபை போல உத்தம இருதயத்தோடு நீங்கள் இந்த இயேசுவை பின்பற்றுவீர்களானால் நீங்களும் சுதந்தரிப்பீர்கள், நீங்களும் சுதந்திரவாளிகளாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கும் நியமித்திருக்கிற சுதந்திரங்களை அவர் தருவார். அல்லேலூயா. உயிரோடே உங்களை வைப்பார், உரிமையை அவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. உயர்வையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி உத்தமமாக உங்களை நான் பின்பற்றுவேன் ஆண்டவரே சொல்லுங்க. என்ன வந்தாலும், என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் வழி விலகினாலும் ஆமென், நான் அப்படி இருக்கவே மாட்டேன் ஆண்டவரே. உங்கள் அன்பை விட்டு நான் தூரம் போகவே மாட்டேன் ஆண்டவரே. நீங்கள் நியமித்த பாதையில் நான் நடப்பேன் ஆண்டவரே. உத்தம இருதயத்தோடு உம்மை நான் பின்பற்றுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. ஸ்தோத்திர. சூழ்நிலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. ஆமென். என் இருதயத்தை நீர் பார்க்கிறீர், என் நினைவுகளை நீர் ஆராய்ந்து அறிகிறீர். என் நினைவுகளின் தோற்றங்களையும் நீ தூரத்திலிருந்து அறிகிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. உத்தமமாக உங்களை பின்பற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? இந்த காலேபை போல உத்தம இருதயத்தோடு பின்பற்றணும். நீங்கள் அன்னைக்கு அந்த காலேபுக்கு ஆண்டவரே நற்சாட்சி கொடுத்தது போல
ஆமென். எங்களை குறித்து நீங்க சொல்லணும், என் தாசன் உத்தமமாய் என்னை பின்பற்றினவன், என் மகள் என்னை உத்தமமாய் பின்பற்றினவள், ஆகவே அவளுக்கு சுதந்திரமாய் நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்தேன், அவளை சுதந்திரவாளியாய் மாற்றினேன், அவனை சுதந்திரவாளியாய் மாற்றினேன் என்று எங்களை குறித்தும் சொல்லப்பட வேண்டும். ஆண்டவரே, உத்தமமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.